இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குடா. சரியா, இதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன வழின்றத பார்க்கணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் அவளுக்கு கியூ கொடுக்கணும்டா. அடே யார் இது? அவன் வர்றதே அவனுக்கு தெரியாது. கேண்டிடா நாங்க எடுக்கிறோம். 3 வாட்டி ஷெல்டன் மாதிரி நாக் பண்ணுவியாது. ஆடா எப்பா, ஆடா. ஓ நான் இன்னும் நாக் பண்றான்டா அவன். வாடா. இதுவா நாளைக்கான சமைக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ராண்டம் ஃபேமிலிக்காக வந்து ஒரு பத்திரிக்கை ஃபேமிலிஸ் வித் ஸ்வீட். என்ன ஸ்வீட்? அரிசோன் பப்பி. சோன் பப்படியே மாத்த மாட்டாங்க மக்களே. இதெல்லாம் ஈஸியா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இதுவும் பார்த்தேன், மைசூர் பாக்கு. கொஞ்சம் ஓவர் காஸ்ட்லியா இருந்துச்சு. ஒரு 30 ரூபா டெய்ரி மில்க் அப்படி ஏதாவது கொடுக்கலாம். நீ ஜாலியா சாப்பிடலாம். நிறைய பேர் இருக்கீங்க நம்ம ஃபேமிலில. ஃபேமிலிங்கறான். அப்புறம் ரொம்ப செலவாகுது, கம்மி பண்றாங்கறான். ரேண்டம் டாக்ஸ் ஃபேமிலினா எழுதி இருக்காங்க மக்களே. இங்க பாருங்க. தங்க வளையல் அப்படின்ற மாதிரி காமிச்சுடா. இப்போ டான் டான். ஓகே थैंक यू. தேங்க்ஸ் சபரி. சபரி வாங்கி கொண்டார். அதான் சாப்பிடுங்க. ஸ்வீட் சாப்பிடுறோம். ஓகே. சௌபாகியவதி அந்த மாதிரி இருக்கும். கமிங் சூன். இவ்வளவு காரணம் இருக்கா? இவ்வளவு சொன்னா யார் ப்ரோ? கால்ல இருக்கானா? கால்ல இருக்கானா? இவ்வளவு நேரம் கால்ல. ஆமா சொல்லுப்பா. ஹலோ ஹலோ மைக் செக். ஹலோ சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, கமிங் சூன் வீடியோல வந்துருவீங்க. நீ என்ன கமிங் சூன் இப்ப இது ஆகுதேனே? கல்யாணம் ஆயிருக்குல்ல என்ன இருக்கு? அப்ப பேர் சொல்லுங்க. இதெல்லாம் காமிச்சிட்டீங்க. இன்ட்ரோ듀சிங் சிந்து. ஆமா. இது வேறயா? இது வேற. அதெல்லாம் கிடையாது. சிந்து. ஆமா சிந்து. இங்க பாருங்க பத்திரிக்கையில போட்டிருக்கு. பொண்ணு பேரு சிந்து. எஸ் 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 ஸ்கொயர் இவங்க. எல்லாத்தையும் வந்து blur பண்ணிரு. ஆமா. அவன் அப்படியே வைக்கிறானா? என்னவா? என்னது? என்டாய் மரியா என்னது? இப்போ என்ன சொல்றான்னு புரியல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். எப்ஸ்டீன் ஐயோ. ஓ மை காட். ஓ முத்தா கொடுக்கணுமா? அந்த அந்த அடுத்த எபிசோட்ல ஈச்சி ஈச்சி எபிசோட் டைட்டில். அது அது சபரி வயிறு எறிகிறது இப்ப நடக்க மாட்டேங்குது. நான் இங்க இச்சு இச்சு கொடுத்தா அவன் திருப்பி அங்க இச்சு இச்சு கொடுக்கறான். அதனால இன்டெண்டட் பர்பஸ் நடக்க மாட்டேங்குதுன்றனால நாங்க கட் பண்றோம். எஸ் எஸ் ரவுண்ட் ஷாட் எடுக்கலாம்னு பார்த்தேன். சீமான் மாதிரி கிழிக்க போறேன். பேர் யார் பேருமே போடல. ரேண்டம் டாக்ஸ்னு சொல்லிட்டு இங்க மட்டும் தான் போட்டிருக்கான். தம்பி பேர்லாம் பத்திரிக்கை எடுத்திருக்காங்க. தம்பி பேர்லாம் பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. Day 2. வயசானவர்களின் கவலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண கலை வந்து கோயிங் ஆஃப் த மீட்டர். மக்களே, ஆர்டிக்கு ஒரு பத்திரிக்கை வச்சதும் இல்லாம இப்ப எங்க 2 பேருக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்குன்னு சொல்லி பத்திரிக்கை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்கு வைப்போம். சரி, இதுல என்ன எழுதி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டோபர் மிலாதர் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு போட்டான். என்னடா அப்ப நான் வந்து என் பேர்லாம் பத்திரிக்கையில போட மாட்டியா அப்படின்னு ஒரு எச்ச ரிலேட்டிவ் மாதிரி கேள்வி கேட்டேன். அதுக்காக வந்து ஏதோ எழுதணுமே அப்படின்னு சைடா அப்படி ஓரமா அந்த பரிதாபமா ஒரு வைஷ்ணவின்னு எழுதியிருக்கான். அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட. அண்ட் ஃபேமிலி போட்டாலே நீங்க 2 பேரும் வர மாட்டீங்க. ஏன் வைஷ்ணவி அண்ட் ஃபேமிலின்னு போடலாம்ல? ஆணாதிக்க சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சரி, கண்டிப்பா வந்துருங்க. ஏப்ரல் 19-20 கண்டிப்பா நாங்க வந்து vlog எடுக்கிறதுக்காக வச்சு கட்டாயம் வந்துடுறோம். ஏப்ரல் 13 19 வந்துடுறோம். Day 3. அழகாப்பட்டது மக்களே.
இப்போ வந்து இந்த கல்யாணத்துக்கு 3வது பத்திரிக்கை இது வந்து எங்களுக்கு வந்திருக்கு. Introducing. Anonymous. ரொம்ப வெட்டடிங்க போறேன். Coming soonல? Anonymous இல்ல coming soon. Sorry. நன்றி வந்துருங்க. எங்களுக்கு தட்டோடயா? இல்ல தட்டு இல்லாம. இந்த வாட்டி வந்து வைஷு and family. ஆமா பதிவு பண்ணிருக்கேன். So நன்றி. இப்போ 3 பத்திரிக்கையை வாங்கிட்டு நான் கல்யாணத்துக்கு வராம விட்டானே நினைக்கிறீங்க. எல்லாமே யூடியூப்ல ரெக்கார்டா இருக்கும். ஓகே வந்துருங்க. எல்லாம் டிஜேல ஒரு ஆட்டத்தை போடுங்க. உங்களெல்லாம் நம்பி தான் டிஜே வச்சிருக்கேன். வந்துறோம். சும்மா மக்களே எல்லாரும் எங்கள் மேரேஜுக்கு வாங்க. வெல்கம் டு அவர் மேரேஜ் vlog. அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். வணக்கம் மக்களே. நாங்க வந்து சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு இடத்த கூட்டு போறோம். நீங்க வந்து எப்படி அவங்க பத்திரிக்கை வைக்கிற ஷாட் எல்லாம் இன்ட்ரோவா ஓ, காமிச்சிட்டு ஆமால. நீங்க வந்து சர்ப்ரைஸா உங்களுக்கு கூட்டி போறீங்க. ஐயோ அத மறந்துட்டேனே. சோ வந்து ஸ்குவிட் கேம்ஸ் டி-ஷர்ட்லாம் போட்டு மக்களே, சதீஷ் கல்யாணத்துக்கு சென்னையில இருந்து கிளம்பி இருக்கோம். டாக்ஸி கீழே வந்திருக்கு. அக்கா இப்பதான் ஸ்கூல் புள்ள மாதிரி ஒண்ணுக்கு வருது. நீ தானே போன. நீ சொன்ன கரெக்டா டாக்ஸி வரும்போது அப்ப ஆய் வருது பாங்குற நீ போன கரெக்ட். இங்க வந்து எங்களுடன் எங்களுடைய எடிட்டர் அருவாமனை உள்ளார். ஸோ வந்து சதீஷ் கல்யாணத்துக்கு கிளம்பி இருக்கோம். அண்ணன் கீழே கேப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அக்கா பாத்ரூம்ல இருக்காங்க. வெயிட்டிங் சார்ஜ் போறாரு. ஸோ வந்து நாங்க உங்களை எங்கெங்கயோ சந்திப்போம். பஸ்ல ஸ்டாக் ஃபுட்டேஜ் வரும், கவலைப்படாதீங்க. ஸ்டாக் வரும், பஸ்ல ரேண்டமா ஏதாவது புல்ஷிட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு வரும். கண்டு மகிழுங்கள். ஆமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு லிஃப்ட். வெயிட் தூக்கிட்டு போறோம்ல. எந்த வெயிட்? ஸ்கூட் கேட்ஸ். ஓ இதுதான் சூட்கேஸ். பேக் இருக்கு. வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம்ல. ஓகே. என்னது இது? ஸோ மக்களே, என்னை விட்டுட்டு அவங்க வந்து இன்ட்ரோ ஷாட் எடுத்ததுனால நான் அவங்கள விட்டுட்டு எனக்கு ஒரு இன்ட்ரோ ஷாட் எடுக்கிறேன். மரியாதையை அதை வச்சிரு. டாக்ஸி என்ன வெளியில் நிற்கும் போது நாங்கள் செய்கிற சேட்டைகள். டாக்ஸி எங்க பை? பீப் பீப். அவர் போயிட்டு யூ டர்ன் போட்டு வருவார்னு நினைக்கிறேன்டா. டேய் கால் பண்றா. சபரேஷ் எங்களுக்கு வெற்றிகரமாக டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸியில் அமர்ந்து நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம் மக்களே. ஏசி குளுகுளுன்னு இருக்கு. பக்கத்துக்கு போயிட்டீங்க. அவன் லொகேஷன் தப்பா போட்டிருக்கான்னு. இவர் என்ன நம்ம டாக்ஸியா இல்லையா? இவர் ஏன் இப்படி ஷேடியா சஸ்ஸா இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு? ஏன் இப்படி திரியிறாரு இவரு? எங்க டாக்ஸி என்ன இப்போதான் வந்திருக்காரு மக்களே. நாங்கள் வந்து உள்ளே ஏறிட்டு அடுத்தடுத்த கட்டுகளில் உங்களை சந்திக்கிறோம். பை பை. கழக நிர்வாகிகள் அனைவரும் வேலூரை நோக்கி பரப்புரை செய்வதற்காக ஓடிபி விளாகராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. நாங்க உங்க ஃபேஸ் நாங்க போட மாட்டோம். அந்த பாட்டு மட்டும் வேற ஏதாவது நான் காப்பிரைட் மியூசிக்கா 4059. ஸோ மக்களே, டாக்ஸியில் ஏறிட்டோம். ஸோ மக்கள் இது இந்த ஒரு ரீல் ஒன்று இருக்கும். டே ஹாய்டா சொல்லிட்டு அவ்வளோதான் முடிப்பாங்க. அந்த மாதிரி மக்களே வந்து டாக்ஸில ஏறிட்டோம். டைமிங் மிஸ் பண்றீங்க நீங்க. நீதான் சொல்லணும் கல்யாணத்துக்கு கிளம்புறோம் அப்படி சொல்லணும். கல்யாணத்துக்கு எத்தனை வாட்டி சதீஷ் கல்யாணம்னு சொல்றது நானு. டாக்ஸில ஏறிட்டோன்னு சொன்ன உடனே நீ எட்டி பார்த்து ஏறிட்டோன்னு, அப்புறம் நீ அவனை தள்ளி விட்டுட்டு ஏறிட்டோன்னு சொல்லுவேன். நான் அப்புறம் ஒன்ன தள்ளி விட்டு ஏறிட்டோன்னு சொல்லுவேன். ஓகே. இவனுங்களை வச்சுட்டு நீ பிளான்டு ஷாட் எல்லாம் எடுக்காத. இவனுங்க எல்லா நேரத்திலும் சொதப்புவானுங்க. இப்ப இதுக்கு எத்தனை டேக் வருதுன்னு மட்டும் பாரு. கமல் மாதிரி ஃபர்ஸ்ட் டேக்ல ஓகே பண்ணுங்க. சரி ஓகே. ஸோ மக்களே, டாக்ஸி ஏறிட்டோம், கிளம்பிட்டோம்.
ஏறிட்டோன்னு தானடா சொல்லணும். மக்களே, இவனுங்களை வச்சு நான் இப்படி கஷ்டமான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் உங்களை அடுத்தடுத்த செக்மெண்ட்டுகளில் இல்ல, சந்திக்கிறேன். எனக்கு பண்ணியே ஆகணும். What? சரியா உங்க பர்சனல் டிசைன் தான் எங்க முன்னாடி பண்ணிட்டு என்னங்க ப்ரோ? என்ன ப்ரோ? கிளப்பிட்டோம். கிளம்பிட்டீங்க. சொல்றா நீ ஏன்டா பாப்ஸ்க்கு போற? யாரு? நீ சொல்றா திருப்பி அத. அப்பா ஏறிட்டோன்னு சொல்லு. ஏறிட்டோம். மக்களே, ஒரு வழியா டாக்ஸில ஏறிட்டோம். ஏறிட்டோம். வாக்களிப்பேர் உதயசூரியன். Okay, மக்களே, bye bye. உங்களுக்கு தான் போடுறோம். உங்களுக்கு தான் போடுறோம். யூடியூப் பிரீமியம் போடாதவங்கலாம் பாவம். ஆடு போட்டு வெடிக்கிறீங்க. இவர் மட்டும் போடல, அந்த சைடுல அவங்களும் போடுறாங்க. இல்ல சார், உடனே வரக்கூடாது. ரெண்டு சைடுலயும் போடுறாங்க. இல்ல நீங்க கம்பேரிட்டிவ்லி டிஸ்டன்ஸ்லயே இருங்க. மக்களே, பாய். மைக்கு போட்டிருக்கீங்களாடா நீங்களா? போட்டிருக்கப்பே. சரி, ஓகே. அவ்வளவு கிட்ட வச்சு பேசினா ஆடியன்ஸ் காது பாவம். செயின் போட்டிருக்கதுன்னு செயின்ல தொங்க விடு. சரி, ஓகே மக்களே, நாங்க வந்து பஸ் ஏறிட்டோம். திருப்பி சொல்றா. டேய், ஃபாலோ தி ட்ரெண்ட். இதுங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் மறந்து ஃபர்ஸ்ட்ல சொல்லு டேய். இதுங்களை நானே வச்சு- இவன் அப்புறம் நீ. என்ன சொல்லணும்? பஸ்ல ஏறிட்டு வந்தானே. ஆமா. இதுங்களை வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் மக்களே vlog எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஏன் ப்ரோ கஷ்டம்? ஏன் எவ்வளோ கஷ்டம் இல்லை சார், எவ்வளோ கஷ்டம் இல்லை. மக்களே, பஸ் ஏறிட்டோம். ஏறிட்டோம். ஏறட்டும். ஏறட்டுமா? ஏறிட்டோம். ஏறட்டும், அவ்வளோதான். சரி, நாங்க உங்களை பிராலி கல்யாணத்துலயோ இல்ல நடுவுல காடி ரூக் பண்ணும் போதோ நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கோ கோ கோ. ஸ்ட்ரெயிட் ரோடு 3 கிலோமீட்டர் காட்டுது. ஒரு பெரிய மால் ஒன்று. அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன மண்டபம் பேர் என்ன? யாமகுதின் தாண்டினேன். ஓகே, எவ்வளோண்ணா? 100 ரூபாயா? அவரு உட்காந்து நீங்க உள்ள போயிடுங்க. உள்ள போயிருக்கலாமே. உள்ள வா, ஏறு ஏறு. இவன் ஒருத்தன் இப்ப எதுக்கு வேணான்னு சொன்னான்னு எனக்கு புரியவே இல்லை. எதுக்குடா வேணாம்னு? ஆவேசப்பட்டு சொல்லிட்டாரு. அண்ணே, இவனோட வாழ்றோண்ணே நாங்க. ரொம்ப ஓட்டுறீங்களா ஒரு பாவம். இவனா அப்பாவி? அப்பாவி. அவனோட எங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் எங்களுக்கு தான் தெரியும். அதான் வந்துட்டான். அது யாரு இன்னொருத்தர்? ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 சொல்லுங்க. எங்கேயோ பார்த்துருக்கேனே. வீரசு. அண்ணன் கல்யாணத்தை பார்த்தோம்ல. ஹாப்பி மேரேஜ் லைஃப். சரிங்க.
ஹாய். சொல்லணும் இப்போ. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. இஷ்டம் தான் சாப்பிடுங்க போகலாம். சோத்துல சாம்பாரா? வைதவே நாங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வந்துட்டோம். வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இப்போ எங்களுக்கு வந்து ரூம் போட்டு வச்சுருக்காரு நம்ம சதீஷ். அந்த ரூமுக்கு நாங்கள் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இப்போ சிசுவிக்காகவும் வள்ளலுக்காகவும் கடவுளுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களையும் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம். வந்த வேகத்திலேயே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இங்கே ஒரு ரூமுக்கு 2 பேருக்கு மேலே தங்க விட மாட்டாங்களாமா. அதனால் வந்து வேறு இடம் தேடி எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், கிருஷ்ணா கெஸ்ட் போகலாம். ஓ மை காட். எலக்ட்ரோஜ் பக்கத்து ரோட்டில் தான் வந்தேன் நான். முன்னாடி வந்தால் முட்டு சந்த மாதிரி நிற்குது அது. கென்கர்னாஸ் மாதிரி இருக்கியா? இன்னும் நல்லா இருக்கடா நீ. ஆஹா, ஓகே. அது அந்த மண்டானா அப்படி இங்கே பேர் உன் ஃபேஸ் லென்த்தை விட மண்டை லென்த் அதிகமாக இருக்குது இப்போ. லைக் எப்படி இருக்குன்னு பில்டிங் தான். கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா ப்ளீஸ்? ஓகேவா ஓகேவா, நிறைவேற்றப்படும். போன வாரம் நானும் சபரியும் ரேண்ட் பண்ணுவோம் பாரு ஒர்க்கை பத்தி. சொல்லி இல்லடா எங்களுக்கு ரேண்ட் பண்ணணும்னு தோணுச்சுடா. அவன் வந்தான் ரெக்கார்ட் பண்றதுக்கு. கால் பண்ணான், நைட்டு கால் பண்ணான். அதுல வந்து முடியலடா சபரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அவனோட முடியலையே அவன் சொல்லிட்டான். பேசாம கடவுள லொகேஷன் அனுப்பி சொல்லு. எங்க அந்த ஜோக்கு சொன்ன மூஞ்ச காமி. ஆண்ட்ரூ டேட். எப்படி போஸ் எப்படி கொடுப்ப? அர்ஜுன் டேட். இதுக்கு இது இப்போ நான் உங்க ஃபேஸ் பூரா பிளர் போடணும், vlog பூரா. என்ன இது? அதுதான் ஆஃப் பண்ணுங்க. இவர் யாரு? பிராலியோட கோஹோஸ்ட். அது வந்து பிராலியோட அண்ணன். அது வந்து சாகா. ஹாய். இல்ல டேய், நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நிஜமாலுமே ஜப்பான் வீடியோ மாதிரி தான் பண்ணணும். சரிவா, கீழே போ. உங்க மச்சான் வல்லல பாக்குறதுக்கு தான். ஏன்னா இந்த வீணா போன சிட்ராயனுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டிருந்தீங்களா? மச்சான் எப்படிடா இருக்க? நாமும் எப்படி இருக்காரு ஹெவன்ல? மச்சான் நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லு மச்சான். காலைல மஜாவான ஒரு சாம்பார் சாப்பிட்டோம். தலைவன் வந்து கல்யாணத்துல செம்மையா ஒரு சாம்பார். 41 டிகிரிடா வெயில். எங்கடா போறீங்க? டீ குடிக்க. அப்படியே செத்து போயிருங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க. புது கேமே. நாய் இவ்வளவு நேரம் எடுத்தாங்க, அவனை சுத்தி எடுத்தாரு கடவுள், கவனிக்கல. என்னடா போட்டு பாட்டு ரெடி பண்ணி இரு, அவனுக்கு இன்னொரு ஷாக் கொடுக்கலாம். இதான் பாத்துட்டு இருந்தேன் ஸ்டேட்டஸ்ல. வெள்ளை கலர்ல வாங்கலாம்னு பார்த்தேன். மூஞ்ச காமிச்சாதாண்டா அது அண்டாக்காவும். சிசி கூட ஒரே ரொமான்ஸ் போலயே. ரொமான்ஸ் ப்ரோமான்ஸ் சாரி.
வந்து இறங்குறேன் அப்படின்னு நான் தம்பி பாசமா சரிடா அங்கேயே வந்து இறங்கிட்டுறா கிட்டக்க. ஆனா அந்த வந்து நம்ம சொல்றதுக்கு எப்படியும் ஆப்போசிட்ல தான் பண்ணுவான். ஹாஸ்பிட்டல் தாண்டி இறங்குடா அப்படின்னா ஓகே ஹாஸ்பிட்டல் முன்னாடி இறங்கிடுறேன் அப்படின்னு வச்சுட்டான்டா. இறங்காதடா நான் யூட்டர் எடுத்துட்டு வரணும்டான்னா போயிட்டு அப்புறம் சுத்தி நான் இறங்கிட்டான். ஏன்டா இங்க இறங்குனேன் அப்படின்னா இல்ல ஒரு பொண்ணு இறங்குச்சு கூடவே இறங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 பேர் வேற ஏறுவாங்க, வெயிட் பண்ணு சார் இன்னும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் அடுத்த இதுக்கு போவேன் அப்படின்னா சரி இங்க இருந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டு அப்படின்ட்டு இறங்குனேன். நான் இறங்கினோடனே அவன் எடுத்துட்டான் பஸ்ஸை. அப்புறம் அங்க இருந்து பாவம் புள்ள அந்த ஜங்ஷன் ரோட்ல இருந்து உள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தான். பாவமா இவனுக்கு நடக்குது ஐயா சீட் பெல்ட் போடுங்க ஐயா அவேர்னஸ். எங்கடா கிளிப்பு கீழே இருக்கு. அவனை புரிஞ்சுக்கிட்டாங்க பாபு. டேய் கேமரா உடைஞ்சிருடா டேய். கேமராவா உயிர் போயிரனே. ஒரு வருஷம் வாழ வேண்டியது. என்ன மழை இருக்கு. நான் எத்தனையோ பார்க்க வேண்டியது. டேய் என்னடா பண்றீங்க? மழை இருக்கு. மொளையா சொல்லல. அப்புறம் ஒரு பாட்டு வச்சிருக்கோம் எனக்கா என்ன என்ன பாட்டு வச்சிருக்கோம். கட் பண்ணி இதெல்லாம் என்ன பேசுறீங்க? கட் பண்ணாதடா அறிவு. என்னடா விஜய் சுத்து vlogs மாதிரி பண்ணீங்க? சொல்லுங்க பேசு பேசு. கல்யாணம் அதாவது போன அப்புறம் இருங்கடா என் கதையை சொல்ல விடுங்கடா. பெரிய என் கதையே சொல்ல உன்னை பத்தி எடுத்துட்டேன்டா. அதாவது எதுவும் என்ன ட்ரை பண்றியா? வரல உனக்கு என்னன்னு சொல்லு. எதுவும் சொல்றதுக்கு இல்ல. தயவு செஞ்சு இதெல்லாம் போடாத அறிவு. பாப்போம்டா அது பாப்போம். நல்லதே நடந்தா நல்லது. வெற்றி வச்ச பேரு விஜய். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நான் சாயந்தரம் வரியா ரிசப்ஷனுக்கு? வந்துடுவேன் ஈவினிங் வந்துடுவேன். இப்போ போயிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கொண்டு போய் திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டில் கொண்டு போய் விடணும். கொஞ்சம் பேர் வீட்டில் விட்டு என்னடா பண்ண முடியா தம்பி ஊபர் வேலை பாக்குறத பத்தில நீலாம் பேசவே கூடாது. அர்ஜுன் வந்த உடனே வந்து எல்லாரும் கண்ணத்தை கிள்னா. அர்ஜுன் கிட்ட வந்து அண்ணா நான் யாருன்னு தெரியுதா? தெரியுதுடா யுவன் சங்கர் அப்படின்னு. யுவன் சங்கரா இல்ல ஆனந்த் சங்கர் இல்ல டைரக்டர் ஆச்சு. நான் யோசிக்கிற ஒரு பக்கம் ஏதோ சங்கர் தான்டா வரும் இவன் பேரு நமக்கு மறந்து போச்சு. டீ கடைக்கு எங்கன போய்கிட்டு இருக்க? சென்னைக்கே கூட்டு போறியா? நம்ம வந்து இப்ப பெங்களூர் நோக்கி போயிட்டு டீ கடை கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவும் இல்ல. சரி கொஞ்சம் சிட்டிக்குள்ள வருவோம் அப்படின்ட்டு வந்தேன். போயிட்டோம் அப்படின்னா வெள்ளூர் கோட்டை கிட்ட. வெள்ளூர் கோட்டை போனீங்களா? வந்துட்டு கோல்டன் டெம்பிள் இங்க 100 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கோம். ஆமா நாங்க வேலூருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான்டா வந்து சேர்ந்துருக்கோம். ஊர்ல அவ்வளவு வசதி எல்லாம் இருக்காங்க. என்னடா இவ்வளவு கீழே பேசுறீங்க? டீ குடிக்கிறதுக்கு பல மைல் தள்ளி கூட்டு வந்து அதுவும் டீயை குடிக்காம ஜூஸை குடிச்சிட்டு வெயில்ல திரும்ப வந்து இப்போ ஹோட்டலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். யார் அவன் மட்டும் குடிச்சான்? அறிவு மட்டும் டீ குடிச்சான். சூப்பராக இருந்துச்சு. நாங்கெல்லாம் ஜூஸ் குடித்தோம். வி ஃபார் என்ன ஏதோ V2 ஜூஸ் குடிச்சோம். V2 அது ஏன் அது வீல வாங்குறீங்க? வெள்ளூர் ஜூஸா அது? அது வீணா விஜய் இல்லையா? வி ஃபார் வெண்டட்டா. சேவா சமாஜம் என்னது? பார்வையற்றோர் சேவா சமாஜம்னா வந்து ஹெல்ப் பண்ற இடம். சமாஜ்ங்கிறது வந்து இடம்னு நினைக்கிறேன். சமஸ்கிருதம்லாம் தெரியாது சார். ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் தான். ஏன் என்னவா யார் போறாங்க? என்னடா
சாவி எடுத்துட்டு வந்துட்டியாண்டா லூசு பேல. ஏய் உள் ரூம்ல இருக்கேடா, 10 நிமிஷம் உட்கார்றா வரோம். சிக்னலை பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க பாய். அவனை பாத்திருக்கேன் சொல்லி. விஜய் தமிழ் இன்ஸ்டா அவர்தானே. போறேன். இருங்க பாய். இருங்க பாய். விஜய் தமிழ் இன்ஸ்டாவோட இவனோட ஐடி தான்டா அது. போற மாதிரி பேசுறா. இங்க பாரு. என்ன சரக்கு அடிச்சிருக்கானோ அந்த சரக்கு எனக்கு எதுடா நடுவுல பின்னிட்டு இருந்தேன். அடிச்சிட்டே போறான். அப்படியே அடிச்சிருக்கேன். ஐ வாண்ட் இட். பிக் பாஸ்ல தாடி பாலாஜி பேசுற மாதிரி இருக்கும். சரி சார், ஒரு இது கொடுத்துருங்க. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? எங்கடா போறோம்? ரூமுக்கு போறோம். டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போய். அது லொகேஷன் போடாமலே போய்கிட்டு இருக்கே, தெரியுமா உனக்கு? போடு, அந்த அளவுக்கு. அவரு இங்க பாருங்க, லோக்கல் கை. மேப்ல ஒண்ணுமே இல்ல பாருங்க மக்களே. ஐயோ மேப்பே இல்ல. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல மக்களே. தூரம் 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 வச்சிங்கன்னா தெரியும். தூரம் வச்சா அவருக்கு தெரியல, கிட்ட வச்சாதான் ஓரளவுக்கு. அது ஒரு இந்த ஆங்கிள் தெரியுது மக்களே. இங்க பாருங்க, மேப்பே போடாம போய்கிட்டு இருக்கான் பையன். இருக்கிறது 4 ரோடு இங்க. பொண்ணு கலாய்க்கிறீங்களா? என்ன வேலூரா கலாய்க்கிறியா? வேலூர் மக்கள் எல்லாம் சேனல் பார்க்க கூடாதா? சொல்லக்கூடாது. வேலூர்ல குழந்தைங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காண்டா. ஏன்டா என்னடா டிவிக்கு மாதிரி பேசுறீங்க டக்குன்னு? யாரா? சதீஷ்ரா. Steering சதீஷ். யார் கல்யாணத்துக்குடா வந்திருக்கீங்க நீங்க? vlog ஷூட் பண்ண வந்திருக்கீங்க? இல்ல புரியல. என்ன பண்றீங்க இப்ப நீங்க? இப்போ vlog ஷூட் பண்றோம். சாரி என்ன கூந்தலுக்கு கேட்டீங்க? ஐரானிக் ஜோக் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் பீட் போட்டுருவான்ல. சார்காசம் சமஜ் அங்கிள். அவ்வளவுதான், கண்டென்ட் தீர்ந்து போச்சு இல்லையா எல்லாருக்கிட்டையும். இயல்பு நாளைக்கு திருப்பி மை தீர்ந்து போச்சு மாமி. துப்பாக்கி சுட மாட்டேது பாருங்க. இதுக்கு பேர் தான் கிரீன் சர்க்கிளா. ஒரு செகண்ட் கூட ஃபுட்டேஜ்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? மொத்த இதைக்கும் போட்டு பின்னாடி மாண்டாஜ் சாங் தான் போடணும். டப்பிங் பேசுங்க. இதான் ஃபுல்லா கீ கீ கீக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். சீட் பெல்ட் சவுண்ட் வரும். இந்த மாதிரி அதாவது சீட் பெல்ட் போடுறாங்க அப்படின்னு அசிங்கமா திட்டுது என் கார். ஒண்ணு அது யாராச்சும் அப்ப இதை பிடிக்கணும்ல. டேய் என்னடா இது vlog-ஆ? என்னடா இது ஹேங் ஓவர் 3-4 ஆடா இது? விஜய் சேது மாதிரியா? அதான் அர்ஷத் கான் மாதிரி இவனை போட்டு அடிங்க. அவ்வளவுதான். யாரா எல்லாம் சொல்லி டக்குன்னு திரும்பிடுறான் கேமராக்கு முன்னாடி. பேசாம போட்டு விட்டுருவோம்டா ஹேங் ஓவர் 4. ஏய் இங்க பாரு, கிழட்ட மரட்டு. நீ சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியாது. அது நைட் கண்டென்ட். கண்ட குரங்கு கண்டு நம்ம எல்லாம் சுடுவாங்க முடியாதுடா. டேய் டோர் ஏன்டா திறக்கற? டேய் டோரா பண்றீங்க? இங்க இருக்கடா டேய். நீ பின்னாடி 3 பேர் தான் இருக்கீங்க. தாராளமா உட்காரலாம் கார்ல 3 பேர். இல்ல அவன் தான் என்னடா ஆச்சு? இறங்கி துப்பிக்கலாம்டா. மாதிரி பண்ணாதீங்க. இந்த வாயில ஊத்துறாங்க. உனக்கு பூமர் தானே போட்டுருக்கேன். இப்ப நீங்க துப்புனா பின்னாடி வண்டி ஓட்டுறோம் மேல போய் அறிவை யூஸ் பண்றா, பேர்ல மட்டும் வச்சிருக்காரா? பூமர் வந்து இப்பதான் இருக்கு. இவர் மாதிரி தம்பி இப்ப டார்கெட் நீங்க. நாம இல்ல இது சொல்லுவோம். ஏன்னா நாங்கெல்லாம் பூமர் வாங்கி போட்டோம். எக்ஸ்ட்ரா உனக்கு சேர்த்து தான் வாங்கணும். அப்ப நீ என்ன சொன்ன? ஐ அம் பூமர் இன் ஆஃப்னு சொன்னேன். என்ன அவன் சொல்றது என்ன? அவரே சொல்றாரா? வெரி குட் தான். மூட்டு வலி எல்லாம் இது வருமா எனக்காடா? வரும்டா. மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. உனக்கு முதுகு வலி இல்லையா? மூட்டு வலி இல்லையா? இடுப்பு வலி இல்லையா? டாக்டருக்கே முதுகு வலியா? என்னடா இது? நாங்களா மனுஷங்க இல்லையாடா? அப்ப ஏதாவது ஒண்ணுன்னா காலை வெட்டி நீங்களே சர்ஜரி பண்ணி
was an entire conversation. Yeah? சப்டைட்டில் போடணுமாண்ணா இப்போ இதுக்கு? நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா வந்துட்டு நம்மளுடைய சைடிஷ் ஸ்டியரிங் சைடிஷ் அவருடைய திருமணத்துக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக வெற்றிநடை வீரநடை போட்டு போய்கிட்டு இருக்கோம். மண்டபம் ரமணி சங்கர் திருமண மண்டபம். என்ன கிளம்ப இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? வணக்கம். இவங்க 2 பேரையும் சோம்பல காட்டுங்கப்பா. எங்க? ஆமாண்டா, இது நீதான்டா, எனக்கு ஞாபகம் இருக்குடா. உடனே மூஞ்சி ஞாபகம் இல்லை. கல்யாணம்லாம் ஏன்டா வெயில்ல வைக்கிறீங்க? உங்களுக்காக என்ன, அவர் வீட்டு இருக்கிற இடத்த பார்த்துட்டு அண்டார்டிகால வைப்பாங்க. காலங்காத்தால வைக்கலாம்ல. டேய், இந்த வெயிலுக்கு 4 மணிக்கு நான் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு தூங்கிடுவேன்டா போயிட்டு. ஆமாண்டா, நான் முழுசுதான்டா இருந்திருப்பேன் அந்த டைம்ல. எந்திரிக்கணுன்ற அவசியம் கூட இல்ல. ஒரு வழியா வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஹலோ, கமிங் சூன் ஆயிட்டீங்களா இல்லை சிந்து ஆயிட்டீங்களா? இப்போ நீங்கள் நல்லா இருந்துச்சா கல்யாணம்? ஜாலியாக இருக்கா? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எதுக்கு எழுதிங்க? எனக்கு அங்கே கண்ணில் டேரக்டாக அடிக்குது. அது இல்லாமே தனியாக வந்து அழுது. அப்படின்னா இன்னைக்கு நீ ஏன் அழுத? நம்ம வீடை விட்டு போட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறோம். சென்னையில இருக்க வீட்டுல இருந்து சென்னையில இருக்க வீட்டுக்கு போக போறீங்க. ஆமா, டெய்லி எங்க அப்பா கூட வந்து சண்டை போடணும். கம்ப்ளீட்டா புது என்வாயன்மெண்ட். இது வரைக்கும் நான் லைஃப்ல எங்க அப்பா அம்மா விட்டு தனியா இருந்ததே இல்லை. ஈவன் தான் ஐ எம் இண்டிபெண்டன்ட், அதனால இருந்தது இல்லை. பட் இது ஒரு என் லைஃப்லயே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. சதீஷ் அவங்களை நல்லா பார்த்து பாரு. நன்றி, எனக்காக பேசுறதுக்கு நன்றி. அவரு தான் எனக்காக அவர் சொன்னாரு, நான் நன்றி சொல்லிட்டு அக்னாலஜ் பண்ணுவேன். மக்களே, எப்படி உட்காந்துருக்கோம் பாருங்க மக்களே. இங்க 2 பேரு, இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தன், முன்னாடி ஒருத்தன். சபரி ஹாய் மக்களே. நாங்கள் இப்படிதான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஐ மீன் ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு ரெடி ஆகிட்டு திரும்ப சென்னைக்கு போயிடுவோம். பாய் பாய்.